அவ என்ன பார்த்தா? அவ எங்க உன்னை பார்த்தா? நீ தானே அவளை வச்சக்கண் வாங்காம பார்த்துட்டு இருந்த. நண்பா, அவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும். நான் அவளை லவ் பண்றேன். அது எப்படி உனக்கு மட்டும் மாசத்துக்கு ஒரு காதல் வருது? தெரிலையே, பட் அவளை நான் உண்மையிலேயே லவ் பண்றேன். டேய் சரவணா, ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு தெரியுமா? ஆ, என்ன? ரெண்டுலேயுமே ஒரு பொண்ணால தான் மண்ணா போவாங்க. பொண்ணுங்கனால கிடையாது, உங்களை மாதிரி அரசியல்வாதிகள்னாலையும் நீங்க பண்ற ஊழல்னாலையும் மட்டும்தான் அப்படி ஆகுது. எவனை கேட்டாலும் டாக்டர் ஆகணுங்கிறா, இன்ஜினியர் ஆகணுங்கிறா, வக்கீல் ஆகணுங்கிறா. எவனாவது ஒருத்தன் அரசியல்வாதி ஆக இருக்கிறானா? கேட்டா அரசியல் ஒரு சாக்கடை மானுங்க. அதை மாற்றணும்னு தான் நான் ஒரு நல்ல பொலிட்டிஷியன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஓ, நீ மாத்துப்பா. இங்க ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணவே வழி இல்லையா? டேய், ஒருத்தன் புதுசாக ஏதாச்சும் சொன்னால் போதுமே, உடனே அவனை கிண்டல் பண்ண வேண்டியது. அப்புறம் சினிமாக்காரன் வரான், படிக்காதவன் வரான்னு புலம்பி கொட்ட வேண்டியது. அரசியல் ஒரு சாக்கடை, அதுல நீ விழுறேன்னு சொல்ற. அப்போ நீ பண்ணுற காதல்? லவ் இஸ் டிவைன் லெனின். அரசியலும் காதலும் நல்ல விஷயம்தான். ஆனால் அரசியலுங்கிற பேரில் அரசியல்வாதிகள் பண்ணுறதும், காதலுங்கிற பேரில் நீங்கள் பண்ணுற இந்த கருமந்தாண்டா சாக்கடைங்கிறேன். சரி, இங்கே பாரு, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ ஆனா என் கூட அரசியலுக்கு வந்துடணும். டீலா? அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா உன்னோட உயிர் தொண்டன் நான் தான். சரவணா, அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவ கண்ணில் ஏதாவது தெரிஞ்சிச்சா? அவதானு உள்ள ஏதாச்சும் சொல்லிச்சா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா நீ லவ் ஆன்லாம் கேட்கக்கூடாது. அவளை எப்படியாச்சும் நான் கரெக்ட் பண்ணி ஆகணும். அவ்வளோதானா? நான் கூட உண்மையான காதலோன்னு பயந்துட்டேன். சரி, இப்போ அதுக்கு எல்லாரும் பண்ற அரசியல் பண்ணாலே போதும், மடிஞ்சிரும். ஆ, புரியலையா? புரியலையே. ஒரு அரசியல்வாதி ஆகணும்னு வச்சுக்கோங்க, என்ன தகுதி இருக்கணும்? ஆ, பேசணும் நல்லா. போய் பேசு. ஆ, பேசுனா ஆ. ஹாய். உங்க பேர் என்ன? உங்களுக்கு எதுக்கு அது? இல்ல, 5-6 வருஷம் கழிச்சு என் பையனோ பொண்ணோ அவங்க அம்மா பேரை கிட்ட சொல்லணும்ல, அதான். வாட்? நல்லதான் பேசுறேன், ஆனா அதுக்குன்னா என் பேர் சொல்ல முடியாது. ஓ, அப்ப நானே ஒரு பேர் வைக்கட்டா? கோ ஹெட். டிம்பிள் பேபி. டேய் சரவணா, அரசியலில் என்னதான் நல்லா பேசினாலும் காசு இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. கூட்டத்தை கூட்டுறதுலேருந்து குவாட்டர் கோழி பிரியாணி முதற்கொண்டு எல்லாமே காசு தான். ஆஹா, புரியலையே. ஓகே, அந்த பொண்ணுகிட்ட நல்ல காசு இருக்க மாதிரி காட்டிக்க. மச்சான், இந்த பேண்ட் எடுத்துக்கிட்டா? சரிடா. மச்சான்,
இந்த ஷர்ட் எடுத்துக்கிட்டா? எடுத்துட்டு போடா. ம். ஐ ஜாக்கி ஜட்டி. மச்சான் இப்போ என்னடா வேணும் உனக்கு? கீ எடுத்துக்கிட்டா? எடுத்துட்டு போடா. லுக்கிங் கிரேட். ஏய் தேங்க்ஸ்யா. நீ பைக்லாம் வச்சிருக்கியா? ஏய் ஐ மேட் அபவுட் பைக்ஸ். ஜஸ்ட் நோ இப்போதான் எடுத்துட்டு வரேன். ஓ. சாப்பிட போலாமா? போலாமே. ஐடிசி? ஐடிசியா? அங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். பரவாயில்ல வா, நான் பாத்துக்கிறேன். ஓகே. சரி, அப்புறம் என்ன? மீடியாவை யூஸ் பண்ணு. டெய்லி நியூஸ் பேப்பர்லேருந்து டிவியிலேருந்து ஃபோனில் முதற்கொண்டு அரசியல்வாதிகளை பற்றி பார்த்துட்டு தான் இருக்கோம், படிச்சுட்டு தான் இருக்கோம். இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குனே ஒரு சேனல் ஆரம்பித்து அவங்கள பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்கள மறந்துடுவோம்டா. புரியலையே. கோ டூட், கோன் ஸ்டாக்கர். ஃபோன் தான் வச்சுருக்கல. டேய், உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாடா? ஏன்டா ஸ்டேட்டஸ் போட்டு சாப் வெடிக்கிற? டேய், பொண்ணுங்க பின்னாடி போய் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் அந்த காலம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம ஃபோட்டோ, நம்ம மெசேஜஸ், நம்ம ஸ்டேட்டஸ் இருக்கணும். இல்லை பொண்ணுங்களை நம்மளை மறந்துட்டு போயிட்டே இருப்பாளுங்க. ஓகே. ஓத்தா, இப்போ என்னடா ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிற? என்ன பண்ணுவ? நான் அப்படிதான் போடுவேன். பொதுவாக ஃபேஸ்புக் போனேன்னு வச்சுக்கேன், டேக் தட் டால் ஃப்ரெண்டு, டேக் தட் ஷார்ட் ஃப்ரெண்டு, டேக் தட் பெஸ்டி, டேக் தட் ஃபுட்டி, டேக் தட் 90s கிட்ஸு, டேக் தட் ப்ளே பாய், டேக் தட் மன்னி சாதிக் ஃபேனு, டேக் தட் மியா கலிஃபா ஃபேனு, டேக் தட் ஜானி சின்ஸ் ஃபேனு. அந்த மாதத்தில் பிறந்த அந்த மாதிரி பொண்ணு, இந்த மாதத்தில் பிறந்த இந்த மாதிரி வேலை, அந்த ஃபோட்டோ ஷேர் செஞ்சால் நல்லது நடக்கும், இந்த ஃபோட்டோ நீங்கள் லைக் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஆன்டி இந்தியன். இதெல்லாம் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பக்கம் போனால், தோ நிற்கிதே இந்த நாய், நான் வேணுமா உங்கள் அப்பா வேணுமான்னு ஸ்டேட்டஸில் ட்ரெயின் விட்றான். இப்போதான் மச்சான் ஒரு பாசிட்டிவ் சிக்னலே கிடச்சிருக்கு. மடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்படி தாண்டா தெரியும். ஆனால் எலெக்ஷன் அப்போ யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ, யார் அதிகமாக இலவசம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு. புரியலே. உன் ஆளுக்கு ஏதாச்சும் பர்த்டே வருதா? ஹே டிம்பிள். சொல்லு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. சரவணா, 5-6 வருஷம் கழிச்சு உன் பசங்க கேட்டா சொல்லு, உங்க அம்மா பேர் அஃப்ரோஸ்னு. சரி சரி, அந்த கருமத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாத. எல்லாம் சக்ஸஸ் தானே. தேங்க்ஸ்டா மச்சான். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, ஜெயிச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஊழல் பண்ண முடியும் அவ்வளோ பண்ண வேண்டியது. உங்களுக்கு காமம், ஜஸ்ட் காய்டஸ். இந்த மாதிரி காதல்லாம் சீக்கிரம் கலண்டுரும். ஆனால் இந்த ஊழல் அரசியல் இருக்கு பாரு, 70 வருஷமா நம்ம நாட்டை வளர விடாம தடுக்குது. இதெல்லாம் நம்ம தான் மாற்றணும். மாற்றலாம்.